ஒரு நாள் எறும்புக்கும் கழுகுக்கும் போட்டி நடந்துச்சு. மலை உச்சியை யார் முதல்ல போய் தொடுறாங்கிறது அந்த போட்டி. அந்த கழுகு சிரிச்சுக்கிட்டே எறும்பு கிட்ட சொல்லுச்சு, நான் சட்டுன்னு பறந்து போய் மலை உச்சியில உட்காந்துருவேன், நீ பொறுமையா ஊர்ந்து ஊர்ந்து வர்றதுக்குள்ள போட்டியே முடிஞ்சு போயிரும்னு கேலி செஞ்சுச்சு. அது சட்டுன்னு பறந்து போய் மலை உச்சியில உட்காந்துருச்சு. அங்க அந்த எறும்பை பார்த்தா அது பாதி தூரம் கூட வரல, எங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சோ அதுக்கு பக்கத்துலயே தான் இருந்துச்சு. கழுகு நான் தான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லிட்டு பறந்து அதோட வேலையை பார்க்க போயிடுச்சு. பல நாட்களுக்கு அப்புறம் கழுகு அந்த மலை பக்கமா பறந்துகிட்டு இருந்துச்சு. அப்ப திடீர்னு ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த எறும்பு இன்னும் மெல்ல மெல்ல நடந்து நடந்து மலை உச்சிக்கே வந்துருச்சு. ஆச்சரியமா எறும்பு கிட்ட கேட்டுச்சு, நீ எப்படி இங்க வந்த? அதுக்கு எறும்பு சொல்லுச்சு, எல்லார் வாழ்க்கையிலும் வெற்றிங்கிறது ஒண்ணு கண்டிப்பா உண்டு. என்ன அது உனக்கு ஈஸியா ஃபாஸ்டா வந்துருச்சு, எனக்கு கிடைக்க ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். நானும் வெற்றி பெற்றேன் பாத்தியா. எல்லார் வாழ்க்கையிலும் வெற்றிங்கிறது கண்டிப்பா உண்டு. இதை அடைய தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியை மட்டும் இழந்துராம இருந்தா போதும்னு எறும்பு கழுகு கிட்ட சொல்லுச்சு.